வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்லேட் பென்சில் அண்ட் கிளேஸ்லேர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நம்மகிட்ட இருக்கிற அந்த ஸ்லேட் பென்சில் பிராண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் எடுத்து காமிக்க போகிறோம். நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மகிட்ட இருக்கிற பிராண்ட் ஏன் இப்போ இன்றைக்கி காமிக்கிறோம் அப்படின்னாக்க, நேற்றுக்கு போட்ட நார்த் இந்தியன் பிராண்டை பார்த்துட்டு எல்லாருமே அது நம்மகிட்ட ரெகுலராக நிறைய இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தங்கச்சிகள், நம்ம மேடம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எக்கச்சக்கமாக ஆர்டர்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்ன கப்பு 2 இருக்குது, அதுவும் என்னங்கிறத சொல்கிறேன். ஆனால் நம்மகிட்ட வந்து நான் சொல்லிட்டேன், வாங்கிட்டு வந்ததே நம்ம அவ்வளோதான் வாங்கிட்டு வந்தோம். அந்த 25 பாக்ஸ் கையில் தூக்கிட்டு வந்ததே பெருசு எனக்கு. அதுதான் வாங்கிட்டு வந்தோம். மற்றபடி அந்த பாக்ஸ் வந்து நம்மக்கிட்ட கண்டினியூஸாக கிடையாது. நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய பாக்ஸ் எதுலாம் அப்படிங்கிறது இந்த காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. அனில் பாக்ஸ் அதுலேருந்து தான் எடுத்து காமிச்சிருக்கிறாங்க மேடம். அனில் குச்சி என்ன கலரில் இருக்கும்? வெள்ளை கலரில் இருக்கும். அனிலில் இருக்குதா? இதுதான் அனில் பாக்ஸில் உள்ள குச்சி. இது வந்து நம்மகிட்ட ரெகுலராக கிடைக்கக்கூடிய ஐட்டங்கள். அனில் பாக்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடியது. பார்த்துக்கோங்க, அணில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. அந்த பையன் அப்படி தான் வருவார். அடுத்தது சையது பாக்ஸ். சையது சொட்டா பீம், அந்த படங்கள்லாம் வச்சு சும்மா அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா நார்த் இந்தியன் பிராண்ட் வந்து எல்லோரும் திரும்ப திரும்ப அதே தான் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம போடுறது. நம்மகிட்ட ரெகுலர் அவைலபிள் இருக்கிற பிராண்ட்ஸ் இந்த பிராண்ட்ஸ். இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ எப்படி வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் சையதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குச்சி வித்தியாசமாக இருக்குங்களா? சையது அணில் இப்படி பழத்தை குறிக்கிறாப்புல இருக்குது. இதில் கொஞ்சம் இந்த சிவப்பு கலர் மாதிரியும் இருக்குது பார்க்குறதுக்கு. அது சில பேர் சொல்லுவாங்க ப்யூர் ஒயிட்டாக எனக்கு அனுப்பி வைங்கம்பாங்க. ப்யூர் ஒயிட்டை நான் எப்படி அனுப்ப முடியும்? இருக்கிறத அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு, அவ்வளோதான். அணிலும் செய்யது நேராக நிற்கிறாங்க. தேவி பிராண்ட் வந்து நம்ம நெத்தியில் பொட்டு வைக்கிற மாதிரி இப்படி சைடாக இருக்குது பாருங்கள். தேவி என்ன கலரில் இருக்கிறாங்க உள்ள அப்படின்னாக்கா தெரியும் எல்லாருக்குமே. தேவிலாம் வெள்ளை கலரில் தான் இருக்கும். கிரிக்கெட் பேட் மாதிரி இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. அது சின்னதாக கிரிக்கெட் பேட் விளாட்றதுக்கு நம்ம வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. தேவி பிராண்டு இது நம்மக்கிட்ட ரெகுலராக கிடைக்கக்கூடிய. சொன்னால் கிரிக்கெட் பிராண்ட் மாதிரி இருக்கா உங்களுக்கு? எனக்கு தெரியுது, உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. அப்படி நெத்தியில் அப்படி திருநெறி பூசின மாதிரி தேவி பிராண்ட் அப்படி ஜம்முன்னு இருக்குது. அடுத்தது பவரும் ஒயிட் கலர் தான். ஏன்னா எனக்கு தெரியும் ஒயிட் கலர் தான் இருக்கும். அதில் பேக் பண்ணுறவங்க அன்றைக்கி மூடுக்கு என்ன வச்சுருந்தாங்கிறது தெரியாது நமக்கு. ஏன்னா இது எல்லாமே லேபர் ஒர்க்கு தான், எதுவுமே மிஷின் ஒர்க்கு கிடையாது. வீட்டம்மா ஏதாவது சத்தம் போட்டுச்சு, இல்லை வீட்டுக்காரங்க சத்தம் போட்டாங்க, இல்லை பிள்ளைகள் ஏதாவது நொயின்னு வந்துருந்துச்சு அப்படின்னா வேலையாக கோவத்துக்கு கோவத்தோடு வந்திருப்பாங்க வேலைக்கு. உட்காந்து உள்ளே வைக்கும்போது என்னத்தையாக குச்சி அடிக்க வைப்போம் சொல்லி அடிக்க வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வெள்ளைன்னு சொல்லிகிட்டு இருப்பேன், உள்ளே சிவப்பு இருக்கும். அனில் சையது தேவி வச்சுட்டாங்க. அடுத்தது குளோபு, உலக உருண்டை. குளோபு நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிக்குங்க, விரும்பி வாங்குவாங்க நம்ம மக்கள். நம்ம ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எது பிடிக்குதோ அதுதான். அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். குளோப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த எனக்கு சிவப்பு வெள்ளைன்னு தெரியுது. அது வெள்ளையாகவும் இருக்கலாம். ஒரு சிலர் என்கிட்ட கேட்கும்போது அதான் நான் சொல்லுவேன், ப்யூர் ஒயிட்டாக வேணும்பாங்க. ப்யூர் ஒயிட்டாக எப்படி செய்கிறது? நம்ம இது எல்லாமே இயற்கையாக வர்றது, அதனால் அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கலர் வந்து காம்பினேஷனில் தான் இருக்கும். அடுத்தது முன்னாபாய் சிவப்பு கலர் சட்டை போட்டதுனால உள்ள சிவப்பு தான் இருக்கும்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த சிவப்பு தான் உள்ளே இருக்கும் கண்டிப்பாக. இப்போ இல்லையாவது ஒரு சிலரில் அண்ணா நீங்கள் சிவப்புன்னு சொன்னீங்க, வெளில வந்துருச்சு எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிம்பாங்க நம்ம தங்கச்சி மாதிரி. நான் இருக்கிறத பேக் பண்ணுறதுக்கே நமக்கு நேரம் கிடையாது. இதில் நான் இதை உடச்சி பார்த்து உள்ளே வெளில இருக்கா சிவப்பு இருக்கா நான் பார்க்க முடியும்? ஓரளவு ரேண்டமாக வர்றதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதுதான் குச்சி ஐட்டங்கள் மேடம். இதை எடுத்துக்க நம்ம ரெகுலராக கிடைக்கக்கூடிய ஐட்டங்கள் இது தான். இதில் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுங்க. அனில் சையது தேவி பவர் முன்னா குளோப் இது ரெகுலராக கிடைக்கக்கூடியது. நீங்கள் ரெகுலராக வாங்கிக்கலாம். இதில் இருந்து ஆர்டர் கொடுங்க எனக்கு. அதுதான் நான் சொல்கிறது உங்கள்கிட்ட. இந்த 2 பேர் யார் அப்படின்னாக்க, நாங்கள் டெல்லி போயிருந்தோம் இல்லையா, அங்கே டீ கடையில் வந்து டீ கிளாஸ் இதில் தான் கொடுக்குறாங்க. டீ கிளாஸில் தான் கொடுத்தாங்க. அதுதான் நான் கொண்டு வந்துருக்கிறேன். கையில் பத்திரமா வச்சு அங்கேருந்து தூக்கிட்டு வந்தது. நல்ல டிசைன்லாம் பண்ணி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. நமக்கு அது யூஸ் ஆகுமா என்னங்கிறது தெரியல.
ஏன்னா நம்ம அந்த கிளேப்பாட் ஐட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அதாவது அந்த மண் வந்து சலிச்சு அதிலேருந்து செய்கிறதா சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த நெருப்பு தன்மை இல்லாமல் அந்த மாவு மாதிரி இருக்கும்பாங்க. இந்த கிளாஸ் வந்து களிமண் தான். ஆனால் இது வந்து நெருன்னு இருக்குமா இல்லை எப்படி இருக்குங்கிறது தெரியலை. ஒரு ஆசைக்கு ஒரு 2 வாங்கிட்டு வந்திருக்கிறோம். மேடம் வந்து அதை காட்டும். அது நம்ம மேடம் தான் தெரியுமில்ல உங்களுக்கு. அது வேணும்னா ஒத்த கால்ல வேணும்னு நிற்கக்கூடிய ஆள். ஒத்த கால்ல நின்று அங்கேருந்து தூக்க முடியலைன்னு சொன்னாலும் கேட்காம ட்ரெயினில் வச்சு தூக்கிட்டு வந்து ஆட்டோவில் தூக்கி வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கோம். வீடியோலையும் நம்ம தங்கச்சிகள், நம்ம மேடம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்காக போட்டாச்சு. கலாய்க்கிறவங்க கலாய்ங்க இனி வாட்ஸ்அப்பில். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர்.